வணக்கம். 6ஆம் வகுப்பு பாலிட்டியில் உள்ளது தேசிய சின்னங்கள் பார்க்கலாமா? இதில் வந்து தேசிய சின்னம் மற்றும் அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து இந்தியாவின் தேசிய விலங்கு எது அப்படின்னா புலி. அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1973. இந்தியாவின் தேசிய பறவை எது அப்படின்னா தேசிய பறவை வந்து மயில். அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1963. தேசிய மலர் எது அப்படின்னா வந்து தாமரை. அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950. தேசிய மரம் எது அப்படின்னா ஆலமரம். அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950. தேசிய கனி எது அப்படின்னா மாம்பழம். அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1950. தேசிய நதி எது அப்படின்னா வந்து கங்கை ஆறு. அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2008. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு எது அப்படின்னா வந்து ஆற்று ஓங்கில். அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2010. தேசிய பாரம்பரிய விலங்கு எது அப்படின்னா வந்து யானை. அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2010. இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி எது அப்படின்னா லாக்டோபேசிலஸ் டெல்புரிக்கி. அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 2012. உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு எது அப்படின்னா ராஜநாகம். இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னா கங்கை ஆறு. 2525 கிலோமீட்டர். உலகின் மொத்த புலிகள் எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ளது அப்படின்னா 70% வந்து இந்தியாவில் புலிகள் உள்ளது. தமிழ்நாட்டில் மயிலுக்கான சரணாலயம் எது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை சரணாலயம் வந்து மயிலுக்கான சரணாலயம். ஆற்று ஓங்கில் வந்து இரையை எவ்வாறு பிடிக்கின்றன அப்படின்னா ஆற்று ஓங்கில் வந்து மீ அலைகளை பயன்படுத்த வந்து இரையை பிடிக்கின்றன. கொல்கத்தாவில் உள்ள சாதனை படைத்த ஆலமரம் எங்குள்ளது அப்படின்னா இந்திய தாவரவியல் பூங்காவில் அவுரா பகுதியில் வந்து ஆலமரம் உள்ளது. அடுத்து பகுதி 2 வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.